நாட்கள் முடியும் வரை பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஒன்னே ஒன்று நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுடைய கண்ணு அவரையே பார்த்துட்டு இருந்தா போதும், எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி போவீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, everything belongs to me, belongs to you, Holy Spirit. இதை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த காலையில் அதிகாலையில் அவர் உலாவுகிற நேரம். கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, தாவீது ஈர்த்தது போல, தானியேல் ஈர்த்தது போல கிருபை வேண்டும். ஓ ஷெட்டடா நம கண்டடா லரமா துரோபோ ஷண்டனமா நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹalleluya. அடியே உங்களையே நீங்க மறந்து இயேசுவே சுவாசமுள்ள யாவும் உம்மை போற்றும். ஹalleluya 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 கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரியத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் கொடுக்கிறவர், அவர் தருகிறவர். வானத்தின் வாசல்களை அவர் கதவை அவர் ஓபன் பண்ணுகிற தெய்வம், திறந்த வாசலை கொடுக்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. Come on, lift up your two hands and worship the Lord Jesus. அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். இன்னும் ஒரு முறை அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில்
சமூகத்தில் வாழ்கின்றவன் மண்மையே நம்புபவன். வசனம்தான் வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சபையார் எல்லாரும் வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம், மீட்புமாய் நீரே என் ஜீவனும் பலனும். நீரே என் வெளிச்சமும், நீரே என் வெளிச்சமும் மீட்புமாய். நீரே என் ஜீவன் பலனாய். அபிஷேக நானும் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்ற மண்மையே நம்புபவன். என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. மாம்சமான யாவரும் மேலும் உம்முடைய ஆவியை அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் இன்றி காப்பவர். என் தேவைகள் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் இன்றி காப்பவரே. அபிஷேக அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். என்னுடைய வேறு நீங்க ஆண்டவரே, என்னுடைய அஸ்திபாரம் நீங்க, என்னுடைய நம்புறம் நீங்க. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை, என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் Thank you, Jesus. உம்முடைய பிரசன்னம் ஆலயம் முழுவதும் நிரப்புகிறதுக்காக நன்றி. முந்தி இருக்கிற பிரசனத்தை விட அதுக்கு பின்பதாக இருக்கிற வருகிற பிரசனம் அது மேலானது. உம்முடைய எல்லா ஃபுல்னஸையும் எங்களுக்குள்ள நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய எல்லா மகிமையையும் நீர் எங்களுக்குள்ள வைத்திருப்பதற்காக நன்றி. Thank you, Jesus. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் மோசேயிலும் பெரியவர். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவர். பக்கத்துல ரெண்டு பேரை கரத்தை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத
நினைத்து கூட பார்க்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, எட்ட முடியாத, சிந்தனையில கூட தோன்றாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அது முக்கியமா முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே கர்த்தர் எல்லாத்தையும் படைத்துட்டு ஆதாம கர்த்தர் குப்பையில, மண்ணுல, தூசில இருந்து கர்த்தர் அவருடைய கரத்தினால உருவாக்குறார். உருவாக்கின உடனே அவனுக்கு உயிர் இல்ல. கண் இருக்கு, கால் இருக்கு, இருதயம் இருக்கு, மூக்கு இருக்கு, ஆனா அவனுக்கு மூச்சு இல்ல. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய சுவாசத்தை ஆதாம் மேல அப்படின்னு ஊதுகிறார். ஆதாம் அப்படின்னு வாழ்க்கை வந்துச்சு. ஆதாமுக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஓடுகிற ஹார்ட் பீட் அது கர்த்தர் ஊதின சுவாசம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இப்ப கரங்களை தட்டி தாயின் கருவில எங்களை அழைத்தவர், முன் குறித்தவர். We love you Jesus. சேர்ந்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதி. இன்னும் ஒரு முறை, என் நாட்கள், என் நாட்கள். Every day of my life I will worship you. ஒரு நாள் நான் பின்வாங்கிட மாட்டேன். எனக்கு தெரியும், அக்கினியில நீங்க கூட இருக்கிறீங்க, தண்ணீரில் நடந்தாலும் நீங்க கூட இருக்கிறீங்க. ஆராதிப்பே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர். Come on choir, join with me. என் நாட்கள் முடியும் வரை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சின்ன வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு நாளும் உம்மை உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன். என் நாட்கள் முடியும் வரை, கண்மலை, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். 2424 என் கண்மலையானவர், என்னை காக்கும் வல்லமை, வல்லமை மாட்சிமை. எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு அற்புதமானது. உயர்த்தி
ஒருபோதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வசனத்தை பேசினார். 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆதலால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அந்த ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய பாஸ்டர்? வாட் ஐ வாண்ட் டு டூ? நான் என்ன செய்யணும்னு தெரியல. இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய? இங்கே யோசபாத் என்ற யூதா தேசத்தின் ராஜா, கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா. இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் எழும்பி இருக்கிறாங்க. விரோதமாய் யோசபாத்தை அழிக்க 3 கூட்டத்தார், திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் மோவாப்பியர், இன்னொரு கூட்டத்தார் அம்மோன் புத்திரர், இன்னொரு கூட்டத்தார் சேயீர் மலை தேசத்தார். இவங்க 3 பேரும் யோசபாத்துக்கு விரோதமாய் கூடியிருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்தாலே, மோவாப்பியர் எழும்பி வந்தாலே, யூதா பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், அவங்கள முறியடிச்சிடலாம். ஆனால் இங்கே 3 பட்டணங்கள், 3 தேசம் ஒன்றா சேர்ந்து இவங்களுக்கு விரோதமாய் வருது. 3மே பெரிய தேசம். இப்படி பெரிய தேசம் முன்னாடி வரும்போது யோசபாத் சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. 3 தேசம் எங்களுக்கு முன்பதாக இருக்குது, எங்களுக்கு விரோதமாய் வராங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை. அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. இந்த ஒரு யோசபாத் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல, அழுது கொண்டு இருக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரம் இந்த சூழ்நிலைக்குள்ளே போகலாம். சில சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கும்போது, திரும்புகிற பக்கமெல்லாம் எல்லா கதவும் அடைச்சிருக்கும்போது, எந்த பக்கம் திரும்பினாலும் நீ பண்ணினது தான் தப்பு, இங்கே திரும்பினா நீ பண்ணினது தான் தப்பு, இந்த சைடு திரும்பினா நீ பண்ணினது தான் தப்பு, இப்படி எல்லாரும் நம்ம மேலே குற்றம் சாட்டும் போது, கை நீட்டும் போது என்ன செய்யறதுனே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை போகும். உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி இருக்கலாம். யோசபாத் சொல்கிறார், எனக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். திரும்புகிற பக்கமெல்லாம் ஏதோ ஒரு அடி, ஏதோ ஒரு தோல்வியை பார்த்து இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். குடும்பம் இருக்கும்போது சிலர் குடும்பத்தில் அம்மா அந்த சைடு இழுப்பாங்க, அப்பா இந்த சைடு இழுப்பாங்க. எந்த சைடு போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்னும் கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சுன்னா மனைவி இந்த சைடு இழுப்பா, அம்மா அப்பா அந்த சைடு இழுப்பாங்க. எந்த சைடு போகனே தெரியாது. இதோட பெண்களுக்கு அப்பா அம்மா வீட்டில் ஒரு சைடு இதை தான் நீ செய்யணும்பாங்க, இங்கே கணவனார் வீட்டில் நீ இதை தான் செய்யணும்பாங்க. என்ன செய்யறதுனே தெரியாது. அது வீட்டிலலாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா, திருமண காரியம் நடத்திட்டா, மாப்பிள்ளை வீட்டு சைடில் இப்படி தான் நடக்கணும்பாங்க, பொண்ணு வீட்டு சைடில் நீ உங்கள் சொந்த பந்தம்லாம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம இப்படி தான் நடத்தணும். சரி, பாஸ்டர் கிட்ட போனால் பாஸ்டர் இப்படி தான் நடத்தணும் பாரு. அநேக நேரத்தில் என்ன தான் செய்ய எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில், அதாவது எந்த மாதம் கையில் ஒன்றுமே இல்லையோ, காசே இல்லையோ, அன்னைக்கு தான், அந்த மாதம்தான் கரண்ட்டு பில் அதிகமாக இருந்திருக்கும், காரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், பைக்கு செலவாயிருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு, எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் செலவு, எல்லாம் எந்த மாதம் கையில் இல்லையோ அன்னைக்கு தான் எல்லா செலவும் வரும். அப்போது ஒரு என்னப்பா பண்ண, என்ன செய்ய, அதாவது 4 வருஷம்
நல்ல காலேஜ் படிச்சிருவாங்க, 4 வருஷமும் புக்கை கையிலேயே எடுத்திருக்க மாட்டானுங்க. நல்லா சுற்றிட்டு ஜாலியாக 4 வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க அப்போ தான் பாஸ்டர் பிலிப்பை கண்ணுக்கு தெரியும், பிலிப்பனாவை கண்ணுக்கு தெரியும். நேராக வந்து என்கிட்ட, அண்ணே காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே, இப்போ என்னென்ன செய்யறதுனே எனக்கு தெரியலண்ணே, இப்போ என்னென்ன செய்ய. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, என்ன செய்ய? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய? எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய? ஒருத்தர் இந்த ஆலோசனை சொல்கிறார், ஒருத்தர் அந்த நான் இதில் என்ன செய்ய? 3 காரியங்கள் இந்த யோசபாத்து செஞ்சதை, அவன் என்ன செஞ்சானோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது, யோசபாத் என்ன செய்யணும்னு தெரியாத இந்த சூழ்நிலையில் யோசபாத் என்ன செஞ்சார்னா, எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு போனான். பிரச்சனை சூழ்ந்திருக்கிற நேரம் 3 தேசத்தார் அவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியாத நேரத்தில் ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு போனான். 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, பாருங்க, ஆலயத்துல போய் நிற்கிறாங்க. எல்லா ஜனங்களும், யூத ஜனங்களும் எருசலேம் ஜனங்களும் கூடி போய் ஆலயத்தில் போய் நிற்கிறாங்க. எப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது, யோசபாத்து ஜனங்களை கூட்டி கொண்டு ஆலயத்துக்கு போகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், எப்போல்லாம் உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருதோ அப்போ குடும்பமாக ஆலயத்துக்கு வாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. பிசாசு விரிக்கிற ஒரு தந்திரம் என்னன்னா, பிரச்சனை பெருசாக இருக்கும் போதெல்லாம் பிசாசு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு போகாத, நீயே 1000 பிரச்சனையில் இருக்கிற, இந்த பிரச்சனையோட நீ சர்ச்சுக்கு இந்த வாரம் போகாத. முதல்ல தடை பண்ணுறது ஆலயத்துக்கு தான் வரவிடாமல் தடை பண்ணுவான். உங்கள் பிரச்சனையை பெருசாக காட்டுவான், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவங்கள பெருசாக காட்டுவான். குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த குடும்பத்தில் அவங்க செய்கிற காரியம் என்னென்னா, சர்ச்சுக்கு தான் போக மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, கணவன் மனைவியை பழி வாங்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா, சண்டை போட்டுட்டா இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ வேணால் பைக் எடுத்துகிட்டு போ, நீ வேணால் கார் எடுத்துகிட்டு போ, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ எப்படியோ போ, நீ எப்படி போகிறேன்னு பார்த்துட்றேன். பழி வாங்கணுன்னா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். மனைவியும், ஐயோ சாரிங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க, என் மேலே தாங்க தப்பு, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ போலேன்னா போ, நானும் போகல, நானும் போய் தூங்குறேன், எனக்கு என்ன, அவ்வளோதான், முடிஞ்சது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்துட்டா சர்ச்சுக்கு போகிறத தான் நிறுத்துகிறாங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு சண்டை அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கட் பண்ணுறது சர்ச்சு தான். ஏன்னா அந்த சொந்தக்காரன் அங்கே தான் வருவான், அவனை நான் பார்க்க மாட்டேன், அவன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன், எங்கேயும் கடைசியில் போக மாட்டாங்க. இதில் நான் சில பசங்களை பார்த்து நான் கேட்பேன், ஏன்டா நீ சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, அண்ணே டயர்டுண்ணே, தூங்கிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்குனாலும் டயர்டாக இருந்தால் சர்ச்சுக்கு வர்றதில்லை, கல்யாணம்னா சர்ச்சுக்கு வர்றதில்லை, சண்டை வந்துட்டா சர்ச்சுக்கு வர்றதில்லை, சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைனா. இங்கே யோசபாத் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் கூடி, நம்ம எல்லாரும் சேர்ந்து, பிரச்சனை தான் பெருசு, ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகலாம். யோசபாத் ஜனங்களையெல்லாம் கூப்பிட்றாரு. எந்த ஜனங்களை கூப்பிட்றார்? அவங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? ஏதாவதுக்கு அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கும் உங்களுக்கு வாங்கப்பா நம்ம அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த ஜனங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஜனங்களோடு கூட இந்த ராஜாவுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாம் சேர்ந்து சர்ச்சுக்கு போனாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நீங்கள் எப்பெல்லாம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியலையோ அன்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வாங்க.
ஆலயத்தில் உட்காருங்க. இங்கே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், உங்களை உருவாக்குவார், உங்களுக்கு கற்றுத்தருவார். சபையில் தான் உங்களுடைய காயங்கள் கட்டப்படும். சபையில் தான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆலயத்தில் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும். பெரிய டென்ஷன் தான், ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் இழுக்கிறாங்க, டென்ஷன் தான். சபையில் தான் உங்களுக்கு வழி திறக்கும். சபையில் தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை நீங்க விட்டு விடாதீங்க. சபைக்கு வர்றதை மட்டும் நீ ஸ்டாப் பண்ணிடாத. பிரச்சனை அதிகமா வருதா, அன்னைக்கு அதிகமா சர்ச்சுக்கு வா, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வா, டெய்லி வா. எப்பெல்லாம் போராட்டம் அதிகமாக ஆகுதோ, எப்பெல்லாம் எல்லா கதவும் அடைக்கப்பட்டு இருக்கோ, நீ ஆலயத்துக்கு வா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் ஒருத்தர் சூம்பின கை உடையவன் அவன் ஆலயத்துக்கு வரான். அவனுக்கு ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை சூம்பின கை. இவன் ஆலயத்துக்கு டெய்லி வரான், எப்பவும் போல ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். அவனுடைய பலவீனத்தை பார்க்கல, அவன் ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜபாலயத்தில் பிரவேசித்தார். 10வது வசனம் வாசிங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். 13வது வசனம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. அவன் நீட்டுனா மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. இந்த விடுதலை எங்க கிடைச்சதுன்னா ஆலயத்துல கிடைச்சது. ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய காயங்கள் கட்டப்படும். உங்களுடைய சத்துருக்கள் உங்களை விட்டு சிதறடிச்சு போவாங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். நீங்க ஆலயத்துக்கு வந்தா போதும், உங்க பக்கம் வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆலயத்துல காயங்களை ஆற்றுவார். ஆலயத்துல தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆலயத்துல தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஆலயத்துல தேவன் உங்களை தைரியப்படுத்துவார். ஆலயத்துல தேவன் உங்களை மீண்டும் எழும்ப பண்ணுவார். ஆலயத்துல தேவன் உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுவார். ஆலயத்துல தான் விடுதலை. எனக்கு ஆண்டவர் நல்ல 5 விரலை கொடுத்துருக்கிறார். இந்த 5 விரலில் நான் ஒரு விரல் எனக்கு கட்டாயிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு விரல் கட்டான அந்த விரலை நான் தூக்கி வீசிட்டா, தனியாக போட்டுட்டேன்னா, அந்த விரலுக்கு கொஞ்ச நாளில் அந்த விரல் அழுகி போயிடும், அந்த விரல் ஒன்றுமே இருக்காது. அதே நேரத்தில் அந்த விரல் கட்டான அந்த விரலை எடுத்து மறுபடியும் என் கையிலேயே வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஸ்டிச்செல்லாம் போட்டு ஒரு 60-40 நாள், ஒரு 50 நாள் 60 நாள் விட்டுட்டேன்னா 61வது நாளில் என்னுடைய கை மற்ற கையை போல செயல்பட ஆரம்பிக்கும். இது தனியாக இருந்ததுன்னா அது செத்து போன விரலாக இருக்கும், அதுக்கு உயிர் இருக்காது. அதே நேரத்தில் அது மறுபடியும் என்னுடைய சரீரத்துக்கு கூட ஒட்டி வச்சுட்டேன்னா அதுவும் மறு கையை போல லைட்டாக ஒரு தழும்பு தான் இருக்கும், ஆனால் அது மறு கையை போல செயல்பட ஆரம்பிக்கும். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள், இந்த அவயங்கள் சரீரத்தோடு கூட இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் அது ஆறிடும். மிஞ்சி போனால் ஒரு 40 நாள் காயம், ஒரு 60 நாள் காயம், ஆனால் அந்த காயம் கட்டாயம் ஆறும். எப்போ ஆறும்? சரீரத்தோடு கூட இருந்தால், சபையோடு கூட இருக்கும்போது காயங்கள் ஆறும். அதே தனியாக போயிட்டா அது அழுகிரும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது அவ்வளோதான். நீங்கள் சபையோடு கூட இருக்கணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே யோசபாத் பிரச்சனைகள் மிகுந்த இந்த நேரத்தில் அவன் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஆராதிக்க சபையில் கூடினான். 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ரெண்டாவது யோசபாத் என்ன செய்யறாருன்னா, கண்களை ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கு. கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றார். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, நான் அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என் கண்கள் உண்மையே பார்த்துட்டு இருக்கு, உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா அவர்களுடைய கண்கள் பிரச்சனையை தான் பார்க்குது. இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய தடைகள், பிரச்சனையை பார்க்குது. மனுஷர்களை பார்க்குறாங்க. இந்த மனுஷன் எவ்வளவு பெரியவன், இவ்வளவு பெரிய கோலியாத் உருவத்தை பார்க்குறாங்க, இவ்வளவு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறானே, இதை தான் மனிதர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே யோசபாத் சொல்கிறாரு, உண்மைப்பா, 3 தேசத்தார் எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துட்ருக்கு, உண்மையே பார்த்துட்ருக்கு. வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஒன்றே ஒன்று நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுடைய கண்ணு அவரையே பார்த்துட்டு இருந்தால் போதும், எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி போவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கடந்து போவீங்க. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் நீங்கள் அதாவது ஈஸியாக அதையெல்லாம் தாண்டி போவீங்க. சங்கீதக்காரன் 121வது சங்கீதம் தாவீது அழகா பாடுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்திற்கு நேராக ஏறெடுக்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்ததுனால என்னென்ன ஆசீர்வாதம். 2வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னை காப்பாத்துவேன்னு சொல்றார். உன் கண்ணை மட்டும் நீ அவர் மேல வச்சிட்டீங்கன்னா உங்களை அவர் காப்பாத்துவார். உங்க போக்கை காப்பாத்துவார், உங்க வருகையை காப்பாற்றுவார். செய்கிற எல்லாவற்றிலும் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவார். தோல்வியை பார்க்காதீங்க, விழுந்து போனதை பார்க்காதீங்க. சத்துரு உங்களுக்கு விரோதமாய் பல குற்றச்சாட்டு வைக்கிறானா, தப்பா உங்களை பற்றி அநேகர் பேசுகிறாங்களா, அதை பார்க்காதீங்க. இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அதை பார்க்காதீங்க. மனுஷர்களுடைய முகத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காதீங்க. கர்த்தரையே நீங்க பாருங்க. தோத்து போனது தான், தட் இஸ் பாஸ்ட். நீங்க விழுந்து போனது தட் இஸ் பாஸ்ட். நீங்க பொய் சொன்னது பாஸ்ட். நீங்க தப்பு பண்ணது அது பாஸ்ட். அதெல்லாம் பழைய வாழ்க்கை. இப்போ நீங்க கர்த்தரையே பாருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவார், எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக்குவார், எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துவார், எல்லாவற்றையும் அவர் ஸ்திரப்படுத்துவார், அவர் அஸ்திபாரப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார். இயேசு கிறிஸ்து 5000 ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறான். சீசர்கள் வந்து இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் இருக்கு. ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்துட்டு, என்னது இவ்வளவுதானா, இதுதானா, 5000 பேர் இருக்காங்க, இவ்வளவுதானா இப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்து பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த 5 அப்பத்துக்காக 2 மீனுக்காக நன்றி தகப்பனே அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இதை கொடுங்கன்னாரு. அது பெருக ஆரம்பிச்சது. அவர் கையில் இருக்கிற அப்பத்தை பார்க்கல, முன்னாடி இருக்கிற 5000 பேர்த்த பார்க்கல, இந்த 2 மீனை பார்க்கல. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தார். அது பெருக ஆரம்பித்தது. நீங்களும் குறைவு இருக்கிற நேரத்துலலாம் கர்த்தரையே நோக்கி பாருங்க, அவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா.
ஒரு முறை நான் சின்னதில் டிரைவிங் கிளாஸ் படித்தேன். 12th படிக்கும்போது அப்பா என்னை டிரைவிங் கிளாஸில் சேர்த்துனார். அப்போது இந்த டிரைவிங் கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காருக்குள்ளே போய் ஏறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததும் பயங்கர மழை. நானே அறகுறையமாக ஓட்டுவேன். அப்போ தான் ஸ்டீரிங் பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி பழகிறேன். பயங்கர மழை, ஒன்றுமே தெரியல. நான் அவரை பார்த்து சொன்னேன், சொல்லி கொடுக்குறவரை பார்த்து சொன்னேன், அண்ணே நம்ம நாளைக்கு பழகி. இல்லைப்பா நீ ஓட்டு, நான் இருக்கிறேன்ல அப்படின்னார். சரி அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். மழை ஒன்றுமே தெரியல, ரோடே எனக்கு தெரியல, பயங்கர மழை. உடனே உட்காந்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் எப்பவும் லெஃப்ட் ஏறி அப்படியே தான் மெதுவாக தான் ஓட்டுவேன். அதே மாதிரி லெஃப்டில் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு கீழே இறக்குனேன், பள்ளத்தில் குழிக்குள்ளே விட்டேன். அவர் சொன்னார், என்னடா ஓட்டுற, கரெக்டாக ஓட்டு, ரோட்டில் ஓட்டு அப்படின்னார். நான் ரோடு தெரிஞ்சாதான் ரோட்டில் ஓட்டுவேனே, ரோடே என் கண்ணில் தெரியலண்ணே, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ரோடு எது தரை எதுன்னே தெரியல, எல்லாம் தண்ணியாக இருக்குது, ஒன்றுமே தெரியலண்ணா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அங்கே பார் சென்டரில் வெள்ளை கலர் கோடு இருக்கா, அது உன் கண்ணுக்கு தெரியுதான்னாரு. அது மட்டும்தானே தெரியுது அப்படின்னு. அந்த வெள்ளை கலர் கோடையே பார்த்துட்டு அதை மட்டும் அது பக்கத்துலேயே நீ ஓட்டிட்டு போ அப்படின்னார். அந்த வெள்ளை கலர் நடுவில் போட்டிருக்க வெள்ளை கலர் கோட்டையே பார்த்துட்டே ஓட்டுனேன், கரெக்டாக ஓட்டிட்டேன். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரையே பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் நடந்து பாருங்கள். ஆண்டவர் அழகாய் நடத்துவார். குழிக்குள்ளே விழமாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. ஆண்டவரையே பார்த்துருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வழி எல்லாம் நேர்வழியாக இருக்கும். யோசபாத் பிரச்சனை என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் ஆலயத்தில் போனான். ஆலயத்துக்கு ஜனங்களை கூட்டி கொண்டு ஆலயத்துக்கு வந்தான். 2வது என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். 3வது என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் அவருடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். இங்கே ஜனங்களை ஆலயத்துக்கு கூப்பிட்டான். ஜனங்களை ஆண்டவரையே நோக்கி பார்க்க சொல்கிறார் யோசபாத். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. நோக்கி பார்த்ததுக்கு பிறகு இப்போ யோசபாத் சொல்கிறாரு, நோக்கி பார்த்து அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல எகாசியேல் அப்படின்னு ஒரு லேவியன், அந்த எகாசியேல் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்குறார். இவங்க ஒரு லேவி கோத்திரத்தான். 14வது வசனம் நான் வாசிக்கிற கேளுங்க. எகாசியேல் என்னும் அசாப்பின் புத்திரரின் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். திரளான கூட்டம் தான். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டதும் அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறத பாருங்க. அந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவருக்கு விரோதமாய் போங்கள். நாளைக்கு நீங்க அவங்களுக்கு விரோதமாய் போங்க. எப்படி ஆண்டவர் லீட் பண்றார் பாருங்க. திரளான கூட்டம், நீங்க பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க, நீங்க அவங்களுக்கு விரோதமாய் போங்க. 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்றார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க எதிர்த்து போங்க, நீங்க புறப்படுங்க அப்படின்னு வார்த்தை வருது. இந்த வார்த்தை வந்ததும் யோசபாத் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். தனக்கு இருக்கிற பலத்தை பார்க்கல, இராணுவ பலத்தை பார்க்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து. 20வது வசனம், இவர் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, ஜனங்களை பார்த்து சொல்றார், யுத்தத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு பாதி தூரம் வந்துட்டார். பாதி தூரம் வந்துட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நல்லா உங்க பட்டயத்தை தீட்டுங்க அப்படின்னு சொல்லலை. நீங்க அதாவது உங்க ஆயுதத்தையெல்லாம் ரெடி பண்ணுங்க, கவசத்தை போடுங்க, யுத்த காலத்தை போடுங்க, கேடகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஆயுதத்தை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்படின்னு யோசபாத் சொல்லலை. யோசபாத் சொல்றாரு திரும்பி,
யுத்தத்துக்கு கொஞ்ச தூரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இவர் திரும்பி சொல்றாரு, ஆண்டவரை நம்புங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றால், சித்தி பெறுவீர்கள் அப்படின்னா தமிழ்ல வெற்றி பெறுவீர்கள்னு அர்த்தம். நீங்க நம்புங்க, அப்போ நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறார். பாருங்க, யோசபாத்து யுத்த பக்கத்துல வந்துட்டு, உங்களை நம்பாதீங்க, ஆண்டவரை நீங்க நம்புங்க. இந்த யுத்தம் நம்முடையது அல்ல, இது கர்த்தருடையது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கும்போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது, உங்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உங்க பலத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உங்க திறமையை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. இன்னைக்கு திறமையுள்ளவர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா இல்லை, அநேக தோல்வி திறமையுள்ளவர்கள்னால ஜெயிக்க முடியலை. உங்க பணத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அநேக பெரிய பெரிய பணம் இருக்கு, ஆனா பணத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நம்பாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்களா, இது முடியாது, இது அவ்வளவுதான், அதை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றாங்கல்ல, அந்த ஐடியாவை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. உனக்கு கடைசி வரைக்கும் யாராவது உன் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னானா, அவனை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல அவன் தான் எங்க இருக்கிறானே தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல், நீ தோத்து போனவன், நீ பாவம் செஞ்சவன், உன்னால இனி எழும்ப முடியாது, உன்னால இனி பிரகாசிக்க முடியாது, நீ தப்பு பண்ணினவன்னு உள்ள இருந்து பிசாசு உங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறானா, அதை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நீங்க ஜெயிக்கிறவர்கள், நீங்க வாழ பிறந்தவர்கள், நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க எழும்ப பிறந்தவர்கள், நீங்கள் தடைகளை உடைத்து போக பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. யாராவது உங்ககிட்ட இந்த சர்ச்சில் இந்த சிஸ்டர் தெரியுமா, இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. இந்த பாஸ்டர் இப்படி, இந்த சபை இப்படி அப்படின்னா நம்பாதீங்க. நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஹிஸ்டரியும் உங்க காதுக்கே வரும். நீங்களும் பிசாசும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அதை நம்பாதீங்க, ஆரம்பத்திலேயே நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பிடுங்க. வெற்றி உங்களை தேடி வரும், வெற்றி உங்க பக்கமாய் வரும். யோசபாத் மனிதனுடைய பேச்சை நம்பலை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால வெற்றி அவனை தேடி வந்தது. யோசபாத் ஒரு ஆள் கூட யோசபாத்துடைய படையில மரித்து போகல, யாருமே மரிச்சு போகல. ஆனால் அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்தாங்க. என்ன வெற்றி அப்படின்னா, இவங்க யுத்தத்துக்காக போறாங்க. அப்போ 3 தேசத்தாரும் ஒருவருக்கொருவர் அடித்து அவங்களுக்குள்ளே எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அந்த வேதம் சொல்லுகிறது, இவங்க போய் பார்க்கும்போது ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. எல்லாரும் 24வது வசனம், அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேத குழிகளாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அவங்க பிரேதமா இருந்தாங்க, ஒருவரும் தப்பவில்லை. 25வது வசனத்தை வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருளும் பிரேதங்களிலிருந்து உறிஞ்சி போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. பாருங்க, அவங்க அந்த இடத்துக்கு வந்தா அந்த பொருட்களை கொள்ளையடிக்கிறாங்க. அதை எடுத்துட்டு இவங்கனால போக முடியல, அவ்வளவு திரளா இருந்தது. 3 நாள் அதை கொள்ளையடிச்சாங்களாமா. அவங்க கொண்டு வந்த ஆயுதத்தை, அவங்க கொண்டு வந்த வஸ்திரங்களை, அவங்க கொண்டு வந்த பொருட்களை எடுக்க ஆரம்பித்தது 3 நாள் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு போக முடியல. அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை யோசபாத்துக்கு கொடுத்தார். இந்த வெற்றியில யோசபாத்துல யூதா தேசத்துல ஒருத்தர் கூட சாகலை, ஆனா வெற்றியை பார்த்தாங்க. நான் அது அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய ஒரு பைசா கூட, ஒரு ரூபா கூட செலவாகாது.
ஆனால் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க, ஜெயத்தை பார்ப்பீங்க. இங்கே இவங்க யார் கூடயும் சண்டையே போடலை, ஆனால் வெற்றியை பார்த்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரு கூடயும் நீங்கள் சண்டை போடவே வேண்டாம், வெற்றியை பார்க்க போகிறீங்க. மனுஷர்கள் கூட சண்டை போட வேண்டாம், அவனை திட்ட வேண்டாம், இவனை திட்ட வேண்டாம், யாரையும் அடிக்க வேண்டாம், நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் செய்தார். உங்கள் பக்கமாக அவர் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். வில்லியம் கேரி இந்தியா தேசத்துக்கு, இங்கிலாந்து தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு வந்தார். 1761 பிறந்தார். 1793 இந்தியா தேசத்துக்கு வந்தார். இந்தியா தேசத்துக்கு அவர் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் வில்லியம் கேரி கிட்ட ஒரு பாரத்தை கொடுத்தார். நீ இந்தியா தேசத்துக்கு போ, நீ இந்தியா தேசத்துக்கு போ. அதை அவரை தூங்க விடாம அந்த வார்த்தை அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததாம். உடனே அங்கே இருக்கிற இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இவர் எந்திரிச்சு நின்று இவருடைய தரிசனத்தை சொல்கிறார். ஆண்டவர் என்னை இந்தியா தேசத்துக்கு போக சொல்கிறார், நான் இந்தியா தேசத்துக்கு போகிறேன். அப்போ அந்த கமிட்டியிலேருந்து ஒரு மெம்பர் எந்திரிச்சு சொன்னார், இங்கே பாரு, ஆண்டவர் இந்தியா தேசத்தை ரட்சிக்கணும்னா அவர் எப்படினாலும் ரட்சிப்பார், உன்னை கொண்டு தான் ரட்சிப்பாருங்கிற அவசியம் அவருக்கு இல்லை, நீ அவருக்கு தேவையே இல்லை, அவர் எப்படி அதை செய்வார், நீ அமைதியாக இரு அப்படின்னு அவர் உட்கார வச்சுட்டாங்க. இவர் உடைஞ்சு சோர்ந்து போய் காயப்பட்டு இவர் திரும்பி வந்துட்டார். வந்தாலுமே இவருடைய தரிசனம் நிற்கலை. இவர் தன்னுடைய செலவு, தன்னுடைய பணத்தை, அங்கே இருக்கிற இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவர் இந்தியா தேசத்துக்கு வந்தார். வில்லியம் கேரி தான் ஒரு மிஷனரி, இந்தியா தேசத்துக்கு வந்தவர். மறுபடியும் விசிட்டிங் கூட இங்கிலாந்து தேசத்துக்கு போகவே இல்லை. 40 வருடம் இந்தியா தேசத்திலே இருந்தார். வந்தவர் 40 வருஷத்தில் ஒரு தடவை கூட மறுபடியும் இங்கிலாந்துக்கோ மற்ற தேசத்துக்கோ அவர் போகவே இல்லையா, இங்கேயே இருந்தாராம். பாருங்க எவ்வளவு தியாகம். இங்கேயே இருந்து அவர் செய்த சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் இந்த பைபிளை பிரிண்டிங் அடித்தது அவர் தான். பிரிண்டிங் மிஷினை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். செராம்பூர்னி யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். முதல் யூனிவர்சிட்டி இந்தியா தேசத்தில், முதல் யூனிவர்சிட்டி செராம்பூர் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான். பிரிண்டிங் அடித்தவர். 40 மொழியில் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். 40 மொழிகளில் இப்படி பல சாதனைகள் அவர் படைச்சார். காரணம் என்னன்னா, தனக்கு விரோதமாக எழும்பின அந்த வார்த்தையை அவர் நம்பலை. ஆண்டவரை நம்பினார், அழைத்தவரை நம்பினார், தெரிந்தெடுத்தவரை நம்பினார். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை இவர் நம்பினதுனால இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடிந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக அவர் செய்தார். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். காரணம் என்னன்னா, மரண பரியந்தம் பிதாவினுடைய சத்தத்தை கேட்கிறவராய், கீழ்ப்படுகிறவராய் தம்மைத்தாமே தாழ்த்தினார். இங்கே யோசபாத்து பெரிய ராஜா தான், ஆனால் இந்த ராஜா தன்னையே தாழ்த்தி தேவனுடைய சத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு ஒருவேளை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். முதலாவது, ஆலயத்துக்கு வரதை நீங்கள் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க. பிரச்சனைகள் பெருகும்போது, போராட்டங்கள் பெருகும்போது ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் நிறுத்தவே கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருக்கணும். 2வது, அவனுடைய யோசபாத் தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்தார். ஆண்டவரையே பார்த்தார், ஆண்டவரையே பார்த்தார். பிரச்சனையை பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல. இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறாங்களேன்னு அந்த ஜனங்களை பார்க்கல, ஆண்டவரை பார்த்ததுனால ஆண்டவர் வெற்றியை தந்தார். 3வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இவ்வளவு பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் திரும்பி போறேன்னு திரும்பி போயிருந்தா
ஒருவேளை அந்த கொள்ளையாடின பொருட்களை கொள்ளையாடி இருக்க முடியாது, ஒரு பெரிய வெற்றியை பார்த்திருக்க முடியாது. சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த யுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு முன்பதாக காத்திருக்கிறத பார்க்குறாங்க. உங்களுடைய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது வெற்றியை பார்ப்பீங்க. மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் தோல்விதான் வரும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் சோர்வடைவீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களை தைரியப்படுத்தும். ஓ ராபா ஷகாதா பலபோ. 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உங்களை உயர்த்த, உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்க, உங்களை தேடி வெற்றி வர, நீங்க போராடாமலே உங்க கையில கர்த்தர் வெற்றியை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஓ ராபா ஷகாதா டாபா லகாதா டாபா லபோ ரேகா ராகாதா டாபா கபாலபோ. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சண்டை போட வேண்டாம், நீங்க பிரச்சனை பண்ண வேண்டாம், நீங்க யாரையும் கீழே தள்ளிவிட வேண்டாம், நீங்க யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம். இவன் கெட்டவன், அவன் கெட்டவன், மற்றவங்க மேல பழிகளை நீங்க சுமத்த வேண்டாம். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை தேடி வெற்றியை தருவார், உங்களை தேடி உயர்வை தருவார், உங்களை தேடி ப்ரமோஷனை தருவார். உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா ராகா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.